இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிட்காயின் பார்த்தீங்கன்னா, $64,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு, நாளைக்கு நமக்கு கணக்கு இல்ல. சனி, ஞாயிறு கணக்கு இல்ல. திங்கட்கிழமை தான் பார்க்கணும். இன்னைக்கு நான் தம்பனயில வச்ச மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கிளாரிட்டி ஆக்ட். கிளாரிட்டி ஆக்ட் பில்லு எப்போ கிளியர் ஆகும்? கிட்டத்தட்ட நம்ம பார்த்தாக்கா, கிளாரிட்டி ஆக்ட் பில்லு வந்து 6 மாசமா இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு நமக்கு. தலைவலி ஆகிப்போச்சு அதால். இப்போ அதை பற்றி சில இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது கிளாரிட்டி ஆக்ட் பில்லு பற்றி. அதை பற்றி நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு மேஜராக ஜான்வரி, ஐ திங்க் 2026 ஜான்வரியில் அனௌன்ஸ் பண்ணாங்க கிளாரிட்டி ஆக்ட் பில்லுன்னு ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு குழப்பம் என்னன்னா, எஸ்சிசி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனரும், அதுக்கப்புறம் சிஎஃப்டிசி கமோடிட்டிஸ் ட்ரேடிங் கமிஷன் அவங்களில் எந்த பாடிக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்ச நாள் இழுத்தடிச்சாங்க. அது ஃபைனலாக செட்டில் ஆகி போச்சு. அது செட்டில் ஆன அப்புறம் நமக்கு வந்த அனதர் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் இந்த கிளாரிட்டி ஆக்ட் பில்லு பண்ணிட்டீங்கன்னா, பேங்க்ஸ் அமெரிக்காவில் பெரிய பெரிய பேங்க்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கிரிப்டோவில். ஏன்னா அவங்க எசட்டாக பார்க்குறாங்க கிரிப்டோவில். ஸோ நாங்கள் இது கொண்டு வரணும்னா, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னா, இந்த கிளாரிட்டி ஆக்ட் பில்லில் இப்போ தற்சமயம் இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே யாரும் கஸ்டமர்ஸ்க்கு ஈல்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. ஈல்ட்ஸ்னால் இந்த இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸட் டிபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஈல்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல. நம்ம கூட காயின்ஸ் டெபாசிட் பண்ணாக்கா ஈல்ட்ஸ்னு கொடுக்குறாங்க. அது மாதிரி இப்போ வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஈல்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அது அமெரிக்கா வரைக்கும், அதர் கண்ட்ரிஸ் பற்றி அவங்களுக்கு என்ன கவலை. அந்த குழப்பம் வந்தது, கொஞ்ச நாள் நின்றுது. அது முடிஞ்சு அது ஒரு கொலிக்கு வந்தது. கடைசியில் செனேட், அமெரிக்கன் செனேட்டு பேங்கிங் கமிட்டியும் இந்த எக்ஸ்சேஞ்சுக்காரங்க, பெரிய எக்ஸ்சேஞ்சுக்காரங்க, காயின் பேஸு, கெர்கின்னு இந்த மாதிரி காயின் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் பேசி ஓரளவுக்கு அது செட்டில் ஆகி போச்சு. ஓகே, நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க ஈல்ஸை, நாங்கள் இன்ஸ்டிடியூஷனல் பையிங்கும் பேங்கிங் பையிங்கும் பண்ணுவோம், கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுப்போம், லோன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த குழப்பம் தீர்வு போச்சு. இப்போது அது முடிஞ்ச அப்புறம் வந்தது, அவங்க எஸ்சிசி என்ன சொன்னார்னா, நான் அனௌன்ஸ் பண்ண போதும் இது வந்து செனேட்டில் பில்லு ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நான் ரெகுலேஷன் சொல்லிட்டா போதும்னு அவர் கொஞ்ச நாள் சொன்னார். அதுக்கப்புறம் ஒத்துக்கலை. கம்பல்சரியாக இது பில்லு லீகலாக பில் பண்ணணும், லா பண்ணணும் இதை கிரிப்டோவை அப்படின்னு. இப்போ ஃபைனலாக எங்கே வந்து நிற்குதுன்னா, நம்ம அமெரிக்கா செனேட்டில் இந்த பில்லு ஓட்டிங் பண்ணணும். இப்போ ஓட்டிங் பண்ணுறதுக்கு ரூலிங் பார்ட்டி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு டெமோக்ராட், அப்போசிஷன் டெமோக்ராட் பார்ட்டியிலேருந்து 60 பேர் வந்து ஓட்டிங்கில் பங்கு வரணும். அதில் இழுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் நிறைய டேட்ஸு கொஞ்ச நாள் அங்கே செனேட் வந்து மூடிட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒன்றும் ஹவுஸ் ஒர்க் பண்ணல. இப்போ வந்து கடைசியாக இன்னைக்கு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, கிளாரிட்டி ஆக்ட் பில்லை வந்து ஜூலை 13ஆம் தேதியிலேருந்து ஜூலை 20ஆம் தேதிக்குள்ளே ஓட்டிங் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஜூலை 13ஆம் தேதி பார்க்கணும். ஜூலை 13னா நமக்கு திங்கக்கிழமை பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை இப்போ ஜூலை 13லேருந்து 20க்குள்ளே நடக்கலைன்னா, அவர் ட்ரம்ப் சார் அல்டிமேட்டம் டெட்லைன் கொடுத்தது ஆகஸ்ட் 10ஆம் தேதி. ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ளே இந்த செனேட்டில் ஓட்டிங் பிரச்சனையை தீர்த்துடுங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். அது என்ன நடக்கும் என்னன்றது தெரியல.
பார்க்கணும். பட் இந்த கிளாரிட்டி ஆக்ட் பில்லு பாஸ் ஆன அப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்கும், எவ்வளோ வரைக்கும் இதை தேவை? மார்க்கெட்டுக்கு கிளாரிட்டி ஆக்ட் பில்லுன்றது ரொம்ப அவசியம். ஆல் ஓவர் குளோபு எல்லா கண்ட்ரீஸும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிளாரிட்டி ஆக்ட் பில்லுக்கு. ஏன்னா கிளாரிட்டி ஆக்ட் பில்லால் இப்போ மேஜராக வந்த குழப்பம் என்னன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியை கமோடிட்டியாக வைக்கிறதா செக்யூரிட்டிஸாக வைக்கிறதான்றது தான் மெயின் இப்போ இருக்கிற பிரச்சனை. இப்போ இந்த எந்த கேட்டகரியில் கொண்டு வரணும், கமோடிட்டிஸ் கேட்டகரியில் கொண்டு வரணுமா, செக்யூரிட்டிஸ் கேட்டகரியில் கொண்டு வரணுமா? இந்த மாதிரி கொண்டு வந்தால் ஆல்ட் காயின்ஸில் ஸ்டேபிள் காயின்ஸு, எந்தெந்த காயின்ஸ் ஸ்டேபிள் காயின்ஸு, மெமி காயின்ஸு, எத்தனை காயின்ஸு லீகலாக பண்ணணும், எத்தனை காயின்ஸ் லீகலாக பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நடக்குது. இதில் இந்த கிளாரிட்டி ஆக்ட் பில்லு வந்தாக்கா நமக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட்டு? கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். வந்தாக்கா கண்டிப்பாக கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். ஆனால் லாங் டர்முக்கு பார்த்திங்கன்னா இந்த கிளாரிட்டி ஆக்ட் பில்லு வரது நமக்கு ரொம்ப அவசியம், நம்ம நல்லது கூட. அதே மாதிரி ஒன்ஸ் கிளாரிட்டி ஆக்ட் பில்லு வந்துடுச்சுன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட இப்போது நெகோசியேஷன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் ஏதோ பேச்சு அடிப்பட்டது, இந்த மாதிரி கிரிப்டோவை பேன் பண்ண போகிறாங்க இந்தியாவில்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் அது உங்கள் மைண்டில் எடுத்துடுங்க. கிளியராக அமெரிக்கா ரெகுலேட் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியா கூட ரெகுலேட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எப்படி லேண்ட் வாங்குகிறோமோ, அப்புறம் கோல்டு வாங்குகிறோமோ, அப்புறம் சில்வர் வாங்குகிறோமோ, வீடு வாங்குகிறோமோ, இந்த மாதிரி அசட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி கிரிப்டோ கூட ஒரு லீகல் அசட் ஆகும். இது ஒரு நல்ல அசட் ஆகும். ஓகே, இது வரைக்கும் கிளாரிட்டி ஆக்ட் பில்லு. இப்போது மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா பிட்காயின் $64,000 கிட்ட ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு நாளைக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நெக்ஸ்ட் வீக் தான். திருப்பியும் மேலே $70,000 மேலே கிராஸ் பண்ணி மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ் வந்த மாதிரி. அதுக்கு இந்த கிளாரிட்டி ஆக்ட் பில்லு கிளியர் ஆனால் தான் இது நமக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பி $80,000 கிராஸ் பண்ணி மேலே போகணும். அது எப்போ போகும் என்னன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது கிளாரிட்டி ஆக்ட் பில்லு ஆகஸ்ட் 10 கிளியர் ஆகலைன்னா, 2026 ஆகஸ்ட் 10 கிளியர் ஆகலைன்னா அடுத்தது அதை கிளியர் ஆகிறதுக்கு 2027 2030 வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 4 வருஷம் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்குள்ளே ட்ரம்ப் சார் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுறாரு, எப்படியாவது கிளாரிட்டி ஆக்ட் பில்லை பாஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பிக் ஆஃப் தி டேன்னு நான் ஒரு காயின் செலக்ட் பண்ணியிருக்கேன். அது எந்த காயின்னா நம்ம XRP. எதுக்கு XRP செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, XRPக்கு ரீசண்டாக ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று வந்தது. அமெரிக்கன் மேக் இன் யூஎஸ்ஏ இன்கார்பரேஷன் பாடின்றவங்க அமெரிக்காவில் தயாராகிற பொருட்கள் ஜினியன்னஸ் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு செலக்ட் பண்ணி அடுத்த எல்லா நாடுகளுக்கும் அனுப்புகிற எக்ஸ்போர்ட் பண்ணுற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ண வேண்டியது XRPக்கு. அந்த லெட்ஜர் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அது $25 மில்லியன் கான்ட்ராக்டு. ஸோ இது இல்லாமல் ஆல்ரெடி XRPக்கு ஸ்விஃப்ட் கான்ட்ராக்ட், பேங்கிங் ஸ்விஃப்ட் கான்ட்ராக்டுன்றது யூஸ் பண்ணுறாங்க. குளோபல்லி எல்லா பேங்க்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, சீப்பாக இருக்குது அப்படின்னு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு. அதுக்காக அது ஒன்று XRPயில் இருக்கிற சிறப்புகள். அதால் ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதமாக எங்கேயும் $1 கீழே ஃபால் ஆகல. ஆனால் நமக்கு இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா ₹100 மேலே தான் ட்ரேட் ஆகுது, கீழே வரல. ஒரு டைமில் $350 வரைக்கும், 350 400 வரைக்கும் போன டைம் கூட இருக்குது.
திருப்பியும் நல்ல நாட்கள் வந்தால் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம். அதால் எக்ஸ்ஆர்பி வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கோங்க, நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.